சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு டின்னருக்கு இடியாப்பம் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா தான் வந்து செய்கிறதா இருந்துச்சு. பட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நானே செஞ்சுருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி 2 கப் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பயந்துட்டேன். பட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கரெக்டாக இருந்துச்சு மாவு. இன்னைக்கு இடியாப்பம் யூஸ்வலாக இட்லி பாத்திரத்தை தான் செய்வோம். இன்றைக்கி இட்லி பாத்திரம் எடுக்காமல் சின்னதாக இருக்கிற கடாயில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் இருக்க சின்ன தட்டு வச்சு அதிலே இடியாப்பம் பிழிஞ்சு முடிச்சிட்டோம். ஏன்னா இட்லி பாத்திரம் எடுத்தோம்னா அதை விளக்க போடுறப்ப ஏதோ சிங்கே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இதிலே வச்சு முடிச்சுக்கிட்டோம். இடியாப்பம் புளிறது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த இடியாப்பத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சூடாக இருக்கிறனால அதை எடுக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அதுவும் ஓகேவாக இருந்துச்சு போக போக. அதுக்கப்புறமா எல்லோரும் இடியாப்பத்துக்கு வந்து பாலும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. பட் எனக்கு பால் ஊற்றி சாப்பிட்றதுலாம் அந்தளவுக்கு பிடிக்காதுங்கிறனால தேங்காயும் சுகரும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன்.